கள்வனோ என் கண்களில் மாட்டிக்கொண்டான். எந்த நீசா, உனக்கு என் நீதிமன்றத்தில் இனி விடுதலையே கிடையாது. மன ஒருமைப்பாட்டு கலையை கற்றுக்கொள்வதற்கான படிநிலைகள் 6. நாம் முதலாவது படிநிலையில் எமது சுயத்தை உணர்ந்து கொண்டோம். அதாவது நான் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். அதை அனுபவமும் செய்து புத்துணர்ச்சி பெற்றோம். எமது எண்ணங்கள் சாதகமாக மாறிக்கொண்டிருப்பதே அதன் அத்தாட்சியும் ஆகும். அடுத்ததாக இரண்டாவது படிநிலையில் இறைவன் யார், அவர் எங்கிருக்கின்றார், என்ன வடிவத்தில் இருக்கின்றார் என்பதையும் இறைவனுக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அறிந்து கொள்வோம். படிநிலை 1இல் சுயத்தை எவ்வாறு உணர்வது என்பதை கற்றுக்கொண்டோம். இரண்டாவது படிநிலையில் மேலான பரம்பொருளை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். முதலாவது படிநிலையை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற போது மாத்திரமே இரண்டாவது படிநிலை எனக்கு சாத்தியமான விடயமாக தென்படும். ஆகவே முதலாவது படிநிலையை முடியுமான அளவுக்கு நாளாந்த வாழ்க்கையில் பயிற்சி செய்து அதனுடைய அனுபவ சுரூபமாக மாற வேண்டும். அந்த மாறுகின்ற அளவுக்கு ஏற்ப என்னால் சுலபமாக இறைவனை உணர முடியும். அந்த மாற்றம்தான் இறைவனை உணர்வதற்கான மிக முக்கியமான படிநிலை. பொதுவாக இன்றைய நாட்களில் எங்களுடைய மனோபாவம் இறை நம்பிக்கையில் இருந்து படிப்படியாக தூரம் விலகிவிட்டது. ஏனென்றால் பௌதிக வசதிகளும் விஞ்ஞானங்களும் தொழில்நுட்பங்களும் அதிகரித்து செல்கின்ற போது எங்களுடைய நம்பிக்கை அதன் பக்கம் திரும்பிவிட்டது. அதனால் இறை நம்பிக்கை என்பது பேரளவிலான ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதனால் தான் நாங்கள் எங்களை அறியாமலேயே இறை பொறுப்பேறு, இறை நம்பிக்கை என்ற எல்லையில் இருந்து படிப்படியாக தூரம் விலகிக் கொண்டு போகின்றோம். தூரம் விலகிக் கொண்டு போகின்றோம் என்பதற்கான அடையாளமே பௌதிகமாக பல பொறுப்பேறுகளை பெற்றுக் கொண்டாலும் மனரீதியான துன்பம், அழுத்தம், பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதுதான் நாங்கள் இறைவனிடமிருந்து தூர விலகிக் கொண்டு செல்கின்றோம் என்பதற்கான அடையாளமாகும். இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை நெருங்குகின்ற போது மனரீதியான பாதிப்பு, மனரீதியான துன்பம், எதிர்மறையான விடயம் குறைந்து கொண்டே போகும். அதாவது மனரீதியான பொறுப்பேறு அதிகரித்துக் கொண்டு செல்லும். அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த சந்தோஷம், பேரின்பம், இவ்வாறு அளவு கடந்த பொறுப்பேறுகள் இறைவனை அடைகின்ற போது அதிகரித்துக் கொண்டு செல்லும். ஆனால் இந்த மனரீதியான பொறுப்பேறு இப்போது பல இடங்களில், பல விடயங்களில் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. உலக வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த பதவி, உன்னதமான செல்வம், சௌகரியமான குடும்பம், முதற்தரமான ஆரோக்கியம் இவைகள் இருந்தாலும் கூட ஒரு சிறிய அவமானத்தை தாங்க முடியாத அளவில் தான் பெரும்பான்மையான மக்கள் நடமாடுகின்றார்கள். இதுதான் இறை பொறுப்பேறை விட்டு மக்கள் தூரம் உள்ளார்கள் என்பதற்கான அடையாளமாகும். அடுத்த விடயம், இறை பொறுப்பேறு எனக்கு எதற்கு முக்கியம்? இறை பொறுப்பேறு என்பது மனரீதியான பொறுப்பேறு. இறை பொறுப்பேறு என்பது மனதிற்கு என்ன தேவையோ அதை முழுமையாக பெறுவது. மனரீதியான பொறுப்பேறுகளை நாங்கள் அடைகின்ற போது அல்லது மனரீதியான பொறுப்பேறுகளுக்கு நான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது பௌதிகமான பொறுப்பேறுகள் என்னை ஒருபோதுமே கட்டுப்படுத்தாது. அதாவது பௌதிகமான விடயம் சில நேரம் சாத்தியப்படும், சில நேரம் சாத்தியப்படாது. ஏனென்றால் இந்த கலியுகத்தில் பௌதிக பொறுப்பேறுகள் எல்லோருக்குமே எல்லாமே சாத்தியப்படாது. போதுமான அளவு செல்வம் இருந்தால் போதுமான அளவு ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த முடியாது. போதுமான அளவு ஆரோக்கியம் இருந்தால் திருப்தியான குடும்பத்தை உறுதிப்படுத்த முடியாது. திருப்தியான குடும்பம் இருந்தால் திருப்திகரமான பதவியை உறுதிப்படுத்த முடியாது. இதில் குறைந்தது ஏதாவது ஒன்றாவது என்னை தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கு. இதுதான் கலியுகத்தின் இயல்பு. ஆகவே இன்றைய வாழ்க்கையில் நாங்கள் பௌதிகத்தை மட்டும் நம்பி அதற்கு பின்னால் சென்று கொண்டிருந்தால் எங்களால் ஒருபோதுமே அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே நான் மனம் சார்ந்த பொறுப்பேறுகளை தேடிக்கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த பொறுப்பேறுகள் தான் எந்த சூழலுக்கும் ஈடு கொடுக்கக்கூடியது, எந்த காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடியது. ஆகவே மனம் சார்ந்த பொறுப்பேறு என்றால் அது இறைவன் சார்ந்த பொறுப்பேறு, இறை பொறுப்பேறு என்று சொல்லப்படும்.
இறைவன் என்ற ஒரு சக்தி எனக்கு முதல் ஆதாரமாகும் வரைக்கும் என் மன ரீதியான பொறுப்பொரு எனக்கு சிரமமான விடயமாகவே இருக்கும். இறை பொறுப்பொறை நான் அடைவதற்கு சுயத்தை உணர வேண்டும். அடுத்தது பௌதிகம் எது, ஆன்மீகம் எது, பௌதிக பொறுப்பொரு எது, மனம் சார்ந்த பொறுப்பொரு எது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த பொறுப்பொருகளை அடைகின்ற போது அனைத்து பொறுப்பொருகளையும் அடைந்த திருப்தியை நான் அனுபவம் செய்வேன். ஆனால் பௌதிகமாக எல்லா பொறுப்பொருகளையும் அடைந்தாலும் கூட மன ரீதியான பொறுப்பொரு இல்லாத பட்சத்தில் அனைத்தும் இருந்தும் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையைத்தான் நான் வாழ்வேன். ஆகவே இறைவனை உணர்கின்ற நிலைக்கு நான் செல்ல வேண்டுமாக இருந்தால் இறைவன் யார் என்பதை உணர வேண்டும். அவர் எங்கே உள்ளார் என்பதை உணர வேண்டும். அவருடைய வடிவம் என்ன என்பதை உணர வேண்டும். அவருடன் எப்படி என்னுடைய தொடர்பை பேணிக் கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 4 விடயங்களும் எனக்கு தெளிவாகின்ற போதும் சுலபமாக இறை பொறுப்பொருகளை எனக்குள் நான் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும். இறைவன் என்பவர் இந்த உலகிற்கு ஒருவர் தான். இந்த உலகில் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது. சூரிய ஒளி பூமியில் அனைத்து இடங்களுக்கும் படுகின்றது. அனைவரும் நன்மை அடைகின்றார்கள். அதே போல் இறைவன் என்பவர் ஒருவர் தான். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமயத்திலும் இறைவனை வேறு வேறு பெயர் கொண்டு வேறு வேறு வடிவங்களில் தேடினாலும் உண்மையில் இறைவன் என்பவர் ஒருவர். ஒவ்வொரு சமயமும் அவரவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவரவருடைய வழிமுறைகளுக்கு ஏற்ப இறைவனை பெயர் கொண்டு அழைக்கின்றார்கள், இறைவனை தேடுகின்றார்கள். ஆனால் இறைவன் என்பவர் ஒருவர். இந்துக்களை பொறுத்தமட்டில் இறைவனை பல உருவங்களினூடாக தேடினாலும் இறைவன் என்பவர் ஒரு ஜோதி வடிவமானவர். முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த இறை பொறுப்பொருகளை வேறு வேறு விக்கிரகங்களினூடாக தேடுகின்றார்கள். இதை பற்றிய விவரங்களை 4வது படிநிலையில் எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலான இறைவனை அடைவதற்கான படிநிலைகளில் 1வது படிநிலை, இப்பொழுது 2வது படிநிலையில் இருக்கின்றோம். 3வது 4வது படிநிலைகளுக்கு நாங்கள் செல்கின்ற போது சுலபமாக ஏன் இந்துக்கள் பல விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள் என்பதை விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இறைவன் ஒருவர். அவர்தான் முழுமுதற் கடவுள் சிவபெருமான். அவருடைய வடிவம் என்ன? எல்லோருமே வேறு வேறு வழிமுறைகள், வேறு வேறு நம்பிக்கைகள், வேறு வேறு வடிவங்களினூடாக இறைவனை நினைவு கூர்ந்தாலும் அவருடைய வடிவம் ஜோதி வடிவமானவர். இந்துக்களாகிய நாங்கள் அந்த ஜோதி வடிவத்தை ஜோதிர்லிங்கமாக, சிவலிங்கமாக அமைத்து காலம் காலமாக நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்றோம். ஏனைய வழிபாட்டு முறைகள் முக்கியத்துவம் மகத்துவம் பெற்றிருந்தாலும் இந்த சிவனுக்கான வழிபாடுகள், சிவனை தேடுவதற்கான வழிமுறைகள் எப்போதுமே தனித்துவமாக இன்று வரைக்கும் இந்துக்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இது எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது என்றால் இறைவன் ஜோதி வடிவமானவர். அதற்கு இறைவனை அடைவதற்கான 1வது படிநிலையில் நாங்கள் விளங்கிக் கொண்டது போல் எனக்கே ஐம்பூதங்களாலான ஒரு உருவம் இல்லை. அப்படி இருக்கும் போது இறைவனுக்கும் ஐம்பூதங்களாலான உருவம் சாத்தியப்படாது. நானே உடம்பிலிருந்து வேறுபட்ட ஒரு ஜோதி வடிவமான சக்தி. இறைவன் ஜோதி வடிவமான சக்திக்கெல்லாம் தந்தையாக உள்ளவர், ஆதாரமாக உள்ளவர். அவருமே ஜோதி வடிவமாகத்தான் இருப்பார். பசு இனம் பசு இனத்திலிருந்துதான் தோற்றம் பெறும். மானினம் மானினத்திலிருந்துதான் தோற்றம் பெறும். மாவிதையிலிருந்து மாம்பழம் வருகின்றது போல் இறைவன் என்பவரும் ஆன்மா எவ்வாறு ஜோதியோ இறைவனும் அவ்வாறே ஜோதியானவர். ஆகவே அந்த ஜோதி வடிவத்தில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய ஜோதி வடிவத்தை உணர்கின்றோம், ஜோதி வடிவமாக உள்ளோம். ஆகவே இறைவனுடைய வடிவம் ஜோதி வடிவமானவர். இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் என்றுமே மாறாத ஒரு சக்தி. அவர் பிறப்பு மறுபிறப்பு என்ற சக்கரத்தினுள் வருவது இல்லை. ஆன்மாக்களாகிய நாங்கள் பிறப்பு மறுபிறப்பு சக்கரத்தினுள் வருகின்றோம். இதுதான் இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான மிக பெரிய வேறுபாடு. அவர் என்றுமே மாறாத சக்தி. அவர் அனைத்து சக்தியினதும் கடலாக உள்ளார். எங்களுடைய சக்தி பிறப்பு எடுக்கின்ற போது மாற்றமடைகின்றது, அதாவது கூடுகின்றது, குறைகின்றது.
ஆனால் இறைவனுடைய சக்தி கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. அவர் என்றுமே நிரந்தரமானவர். அதனால் தான் நாங்கள் அவரை சதா சிவன் என்று அழைக்கின்றோம். இறைவன் யார்? அவருடைய வடிவம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? இவற்றை பார்த்து விட்டோம். இப்போது இறைவன் எங்கே உள்ளார் என்று பார்ப்போம். நாங்கள் இறைவன் எனக்குள்ளும் இருக்கின்றார், அனைவருக்குள்ளும் இருக்கின்றார் என்பதெல்லாம் ஒரு உணர்வு. அது உண்மை அல்ல. பொதுவாக நாங்கள் இறைவன் என்கின்ற போது, கடவுளே என்கின்ற போது அனைவருமே மேல் நோக்கித்தான் பார்க்கின்றோம். இது எந்த சமயமாக இருந்தாலும் அனைவருமே மேல் நோக்கித்தான் தலையை அசைக்கின்றார்கள் அல்லது கையை காட்டுகின்றார்கள். ஆகவே இந்த பௌதிக உலகத்தில் இறைவன் இல்லை என்பதைத்தான் அது நிரூபிக்கின்றது. ஆகவே அவர் இருக்கும் இடம் பௌதிக உலகம் அல்ல. அது சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து, சூட்சும உலகம் என்கின்ற உலகத்தையும் கடந்து, செம்பொன்னுற ஒளி உலகமாகிய முக்தி தாமம் அல்லது பிரம்மாந்தம் என்கின்ற இடத்தில்தான் இறைவன் அவருடைய அனாதியான வடிவத்தில், ஜோதி வடிவத்தில் உள்ளார். ஆகவே நாங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுயத்தை உணர்ந்து இறைவனையும் உணர வேண்டும். அவரை உணர்வதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வடிவம் என்ன? இறைவன் யார்? அவர் எங்கே உள்ளார்? இந்த நான்கையும் உணர்கின்ற போது என்னால் அவருடன் இலகுவாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த இலகுவான தொடர்புதான் மேன்மையான தியானம். மேன்மையான தியானம் என்பது சுயத்தையும் உணர்ந்து, இறைவனையும் உணர்ந்து, அளவு கடந்த பொறுப்பொருகளை எனக்குள் அனுபவம் செய்வதுதான் மேன்மையான தியானமாகும். இதற்கு என்னுடைய வாய் மூலமான மந்திரங்களோ அல்லது வேறு எதுவுமோ உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பௌதிகமான எந்த பயிற்சியும் இறைவனை உணர்வதற்கான முயற்சியில் எனக்கு அவசியப்படாது. ஆனால் சுயத்தையும் உணர வேண்டும், இறைவனையும் உணர வேண்டும். உணர்கின்ற போது அளவு கடந்த பொறுப்பொருகளை அனுபவம் செய்வது, இதுதான் தியானம். அடுத்து மூன்றாவது படிநிலை என்ன என்பதை அடுத்த காணொளியை காண்போம். தவயோக நிலை அனுபவத்தின் இரண்டாவது படிநிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம். நான் என்னுடைய உடலிலிருந்து வேறுபட்ட ஒரு சக்தி என்பதை அனுபவம் செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிறைந்திருக்கின்றேன். என்னுடைய உடலின் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நட்சத்திரத்தை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு ஜோதிப்புள்ளி வடிவமானவர். அதே போன்று ஆத்மாக்களுக்கு எல்லாம் தந்தையான அந்த ஒரே ஒரு இறைவனும் ஜோதி வடிவமானவரே. ஆத்மாவாகிய நான் இப்பொழுது என்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக என்னை தயார்படுத்துகின்றேன். என்னுடைய உடலிலிருந்து பிரிந்து இந்த இடத்தை விட்டு மேல் நோக்கி செல்கின்றேன். ஆகாயத்தை கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து, சூட்சும உலகத்தையும் கடந்து வெகு தொலைவிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் முக்தி தாமம். இதுவே சாந்தி தாமம். அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கும் ஆத்மலோகமும் இதுவே ஆகும். இந்த பரம்பொருள் வீற்றிருக்கும் இந்த பரந்தாமத்தில் ஆத்மாவாகிய நான் என் முன்னே என்னுடைய தந்தையான இறைவனை காண்கின்றேன். பரமாத்மா சிவன் என் முன்னே
ஜோதி வடிவமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இவரே அன்பு கடல், அமைதி கடல், சந்தோஷ கடல், அனைத்து தெய்வீக குணங்களினதும் கடலானவர். நான் இவ்வளவு நாட்களாக தேடி அலைந்து கொண்டிருந்த என்னுடைய தந்தை இவரே ஆவார். இப்பொழுது நான் என்னுடைய தந்தையான இறைவனிடமிருந்து அன்பு, அமைதி, சந்தோஷம் போன்ற தெய்வீக குணங்களின் அதிர்வலைகளை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நானும் அன்பு சொரூபமாக மாறுகின்றேன். அமைதியின் அதிர்வலைகள் என்னை வந்தடைகின்றது. சிறிது நேரம் பரம்பொருளிடமிருந்து சக்தி கதிர்களை பெற்றவாறே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது பரந்தாமத்திலிருந்து மீண்டும் கீழே இந்த பூமிக்கு வருகின்றேன். என்னுடைய உடலில் வந்து அமர்கின்றேன்.